வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டிவியை கொண்டு வந்தார். இந்த டிவிக்கு பேர் ரோர் டிவின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதை விற்ற கடைக்கு பேர், அதாவது ஆன்லைன் கடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கிளிப்கார்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எதனால் பேரை மாற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம ஒரு கடையை பற்றி பேசி போட்டிருந்தோம். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இனிமேல் நாங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறோம், தயவு செஞ்சு வீடியோவை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அதை நம்ம ப்ரைவேட்டில் போட வேண்டியதாகிருச்சு. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரை மாற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரோர் டிவி, இதை விற்ற கடை பேர் வந்து கிளிப்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நண்பர் இந்த டிவியை வாங்கி பிரிக்காமலே வச்சுருந்தாராம். எதனாலனா, இது சந்தா கட்டுற டிவி அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்மளால் கட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் நெட்டு இருந்தால் தான் இந்த டிவி ஓப்பனே ஆகுது. அவங்க வீட்டில் நெட்டு ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவர் இதை வாங்கி பிரிக்காமலே வச்சுருந்தார். நம்ம வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மதர் போர்டு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மதர் போர்டு ஏன் மாற்றணும், ஓஎஸ் போட்டுக்கு பார்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அவங்க மதர் போர்டே வேண்டாம், அதை எடுத்துகிட்டு வேறு மதர் போர்டு மாற்றி கொடுங்கன்னாரு. அதனால் இந்த டிவியை எடுத்து நம்ம மதர் போர்டு மாற்றலாம் அப்படின்னு வாங்கினோம். இந்த டிவி இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ரோர் டிவி இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ரோர் டிவி ஆன் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கம்பெனி லோகோ, கம்பெனி முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அது வருது. அது வந்துட்டு ஒரு சுற்றுது. உங்களுக்கு ஏதாவது டிவிக்கள்லாம் வேலை பார்க்கணும், வீட்டில் இருக்க டிவிக்கள் மற்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வேலை பார்க்கணும்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஃபோன் நம்பரை அந்த மெயிலில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுடைய அந்த ஸ்டிக்கரில் டால்பி விஷன், அப்புறம் 4K, QLED, வைஃபை சப்போர்ட்டு, யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு கிடையாது இதில், யூடியூபு, Z5, சன்நெக்ஸ்ட்டு, சோனி லிவ்வு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், டிவி ஓப்பன் ஆகிடுச்சு. சோலார் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே ஒரு சின்ன பேட்ரி வச்சுருப்பாங்க, அதை சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியும் டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. பேனல் வந்து ஐபிஎஸ் பேனல்லாம் கிடையாது, விஓ பேனல் தான், அதாவது நான் ஐபிஎஸ் பேனல் தான். பாருங்கள், இப்போ நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணோம். இப்போ டேர்ம்ஸ் ஆன் கண்டிஷன் வந்து வந்திருக்கு. இதை வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுடைய கண்டிஷனுக்கெலாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இதை அனுமதி கொடுத்து உள்ளே போகவே இல்லை, டைரெக்டாக மதர் போர்டை மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், டிவியை பேனலை, அதாவது பின்னாடி பேக் ரிமூவ் பண்ணுறேன், பேக் பேனலை. இதுதான் அதோடைய மதர் போர்டு. மதர் போர்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது இல்லை லோவாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. இதுதான் மதர் போர்டு, அதை காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து பேனல் குவாலிட்டியை பற்றி பேசி ஆகணும். பேனல் குவாலிட்டி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நார்மலாக ஒரு 4K பேனல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. BOE பேனல் போட்டிருக்காங்க. 6 காப் பேனல், ரைட் சைடு ஒரு 3 காஃபும் லெஃப்ட் சைடு ஒரு 3 காஃபும் போட்டு 6 காப் பேனல். மதர் போர்டிலேருந்து பேனலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீகான் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்லேருந்து 2 ஸ்ட்ரிப்பு போய் பேனலுக்கு 2 சைட்லேயும் கனெக்ட் ஆகும். மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் சவுண்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ மதர் போர்டு மாற்றியாச்சு. இந்த மதர் போர்டு மாற்றுறது வந்து கஸ்டமர் அவங்க மதர் போர்டு மாற்றி தர சொல்லி அவங்க டிவியை கொடுத்ததுனால மாற்றி கொடுக்குறேன். நான் யாரையும் வற்புறுத்தி மாற்ற சொல்லலை. டபுள் இமேஜ் வந்துச்சு, அதையும் சரி பண்ணியாச்சு. மாற்றின மதர் போர்டோடைய இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகுது. ஸ்மார்ட் டிவி அப்படின்ட்டு வருது. இந்த மதர் போர்டை மாட்டி காமிக்கிற வீடியோவை நான் ஏன் அப்லோட் பண்ணலைன்னா, அது வேண்டான்னு தோணுச்சு. மதர் போர்டு மாற்றினதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அதாவது மதர் போர்டு மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த ஆண்ட்ராய்டோட இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4K வீடியோவை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம, அதாவது இந்த மதர் போர்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணணும். என்னுடைய மொபைல்லேருந்து நம்ம நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மாற்றின மதர் போர்டுடைய ரிமோட் இது தான். இந்த ரிமோட்டோட ப்ரெஸ்ஸிங் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பட்டன்ஸும் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக ஷார்ட்கட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க நிறையா. இங்கே பாருங்கள், நெட்டு கனெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க் கனெக்ஷனில் நம்மளுடைய ஃபோனுடைய நெட்டு காமிக்குது. அதோடைய பாஸ்வேர்டை போட்டு நெட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கீபோர்டில் 1 2 3 எங்கே இருக்குது காணமே. ஓகே 1 2 3 வந்து அந்த ஸ்டிக்கர் பின்னாடி மறைஞ்சிருக்கு. அந்த 3 ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் பின்னாடி இருக்கனால தெரியலை. 1 2 3 போட்டு நம்ம பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணுவோம். நான் வச்சுருக்க பாஸ்வேர்டு அதான் 1 2 3ன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ரோர் டிவி வாங்கி வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, எதுக்குமே யூஸ் ஆகலை டிவி அப்படின்னு ரிட்டனும் அனுப்ப முடியாமல் வெட்டியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த டிவியை புதுசாக வாங்குங்க, வாங்கி மதர் போர்டை மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஸ்பீடெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. பட்டன் ஸ்பீடு, அதாவது புது மதர் போர்டு எப்போவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி தான் நல்லாயிருக்கு. ஓகே, நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு, உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் கொடுத்த உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது 4K கண்டென்ட் இருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சைன்இன் பண்ண சொல்லுது. நம்ம இப்போதைக்கு 4K வீடியோ மட்டும் ஒன்று ப்ளே பண்ணிக்கலாம். கெஸ்ட் ஐடி மாதிரி உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த டிவிக்கு ஒரு சில மெக்கானிக்குகள் அதாவது குறை சொல்ல விரும்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4K போர்டு போடாமல் இது நார்மல் ஃபுல் ஹெச்டி போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு கொடுத்துட்றதாக கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஃபுல் ஹெச்டி போர்டு போட்டு கொடுத்தோம்னா கிளாரிட்டி சுத்தமாக இருக்காது. அதனால் 4K போர்டுன்னு கேட்டு வாங்கி மாட்டிக்கோங்க. இல்லையா, ஃபுல் ஹெச்டி போர்டு போடுறதுக்கு நீங்கள் பேசாமல் அந்த ரோர் டிவிலே விட்டுறலாம் அதை. அதனால் நீங்கள் ஃபுல் ஹெச்டி போர்டெலாம் இதில் போடாதீங்க, நல்லாவே இருக்காது. ஓகே, ஆட் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் ஆக போகுது. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிவி செல்லில் ஃப்ளிப்கார்ட்டுக்கு நிறைய காசு கிடச்சிருந்தாலும் நிறைய கஸ்டமரை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோ ப்ளே ஆகுது பாருங்கள். நம்ம ரெசல்யூஷனை பார்க்கலாம். 1080 இருக்குது. இப்போ 4Kல வச்சாச்சு நம்ம. ஓகே, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4K குவாலிட்டி அதை அப்படியே ப்ளே பண்ணுது. நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் பேனல் வந்து, அதாவது டிஸ்பிளே வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கான டிஸ்பிளே கிடையாது. என்ட்ரி லெவல் 4K டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. டிவி பார்க்குறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டிவி இப்போ நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற டிவியாக மாறிடுச்சு. அடுத்தவங்க கையில் லாக்கை வச்சுக்கிட்டு இல்லாமல் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற டிவியாக மாறிடுச்சு. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.